மக்களே 411வது எபிசோட் பேர்லாம் போன எபிசோட் லூஃபி வந்து அமேசான் லில்லின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால வந்து விழுந்துட்டான். அங்க பெண்கள் மட்டும் தான் வாழுவாங்க. ஆனா லூஃபி அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மார்கரெட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தூக்குறான். ஆனா அங்க ஒரு 4 பேர் சேர்ந்து லூஃபியை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா போவா ஹேங்காக் அவ தான் வந்து இந்த அமேசான் லில்லிக்கே வந்து பிரின்சஸ் அவளை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வந்து பப்ளிக் எக்ஸிகியூஷன் பண்ண போறோம் போர்ட் அகஸ்ட் ஏச அந்த இடத்துல நீ கலந்துக்கலனா உன்னோட வாரலாட் டைட்டிலே நாங்க புடுங்கிரோன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்த உடனே மேரே 4 டே கல்லா மாத்திட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காவா. 2 நாளுக்குள்ள நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லாம போனீங்கன்னா உனக்கும் கவர்மெண்ட்டுக்கு இருக்க அக்ரிமெண்ட் உடஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான் மோமாங்கா. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா பிரின்சஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்னேக் பிரின்சஸ் வந்து அமேசான் லில்லிக்கு வர ஆரம்பிச்சிட்டா. டே ஸ்னேக் பிரின்சஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா என்னெல்லாமோ பறக்கூடாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் வாங்க கூஜா பைரட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்க வேற லெவலா இருக்கு. ஒரு நாள் நானும் பைரட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணுலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சுல அது அப்படியே வந்து ரெட் கார்பெட்டை விரிச்சு அதுல இறங்கி வராவா. ஆனா அவன் யாரையும் கண்டுக்கிட்டே மாட்டுக்கா. ஹசால் நடந்து வந்துகிட்டு இருக்கா. எல்லாருமே வந்து பைரட்ஸை பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேரிகோல்ட் சென்டோரியா நீங்க எல்லாம் வேற லெவல்னு சொல்றாங்க. இந்த ட்ரிப் உண்மையில நல்லா பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்தாங்க பேசிட்டு போறாங்க. என் பார்த்தா பிரின்சஸ் பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்க பிரின்சஸ் உங்களுக்கு மங்கி கேரேஜ் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா அவ எதையும் சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருடிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னே கொண்டு போறாங்க. இதுல என்னன்னு பார்த்தா மெரண்டிருந்து திருடினதெல்லாம் காட்டுறாங்க. மெர்ச்சன்ட் ஷிப்லயும் நாங்க 2 ஷிப்ல திருடணும், ஒரு பைரட் ஷிப்லயும் திருடணும், அது போக நம்மளுக்கு நேவிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கா. கூஜா பைரட்ஸ் உண்மையில எலைட் ஆளுங்க தான். உண்மையில நீங்க வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஸ்னேக் பிரின்சஸ்க்கு அவங்களோட வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாங்கிறது வாரா. அதை ஆல்ரெடி கேஷ்லுக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்றாங்க. எது புக்கையும் கலெக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. உடனே சுத்தி பார்த்துட்டு கீழே பாக்குறா. கிரானி நீங்களான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஷிப்ல இருந்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, இதை பாருங்கன்னு சொல்றாங்க. பேப்பரை பார்த்துட்டு அந்த பாட்டி ஷாக் ஆகுறா லைட்டா. ஸ்னேக் பிரின்சஸ் நீங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. நீங்க ஏகப்பட்ட வார்க்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அதனால உங்க ஜுவல்ஸ் அப்படியே நான் பாலிஷ் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி பழசு பாலிஷ் பண்ணது இந்த வச்சோன்னு சொல்லிட்டு ஜுவல்ஸை கொடுத்தோன்னே அதை ஹேங்காக் பார்த்துட்டு தூக்கி வீசுறாவா. இந்த டெக்கரேஷன் வந்து என்னோட பியூட்டியவே அசிங்கப்படுத்தின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கா. ஆமா இது எனிஷ்டா இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு குழந்தை வந்து உங்களோட ஃபேஸை வந்து கிளே மூலியமா செஞ்சிருக்கு, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவா 3 பசங்க செஞ்சு இதை அப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவா ஸ்னேக் பிரின்சஸ் கண்டி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 குழந்தைங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பிரசன்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சடனா அதை கையில வச்சு தொட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. இது வெறும் மட் அண்ட் கிளே நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டுறா. என்னன்னு பார்த்தா துண்டு துண்டா உடஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் வந்து அசிங்கமான இந்த கேஷ்லுக்குள்ள விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. சீக்கிரம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றா. பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பா போலுக்கு. எனிஷா ஒன்று கேட்கணும்னு சொல்றா. என்ன மேடம் சொல்லிட்டு வராங்க. நம்ம ஊர்ல உள்ள வார் டிஃபெண்டர்ஸ் வந்து யாரையுமே காணமே, நான் அவங்கள பார்க்கலன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா லூஃபியை துரத்திட்டு தான் 4 பேர் போயிருக்காங்க. ஒரு பெரிய குரங்கு வந்து நம்ம ஜங்கிள்ல வந்துட்டு அதை துரத்த தான் போயிருக்காங்க மேடம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதை ஹண்ட் பண்ண தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னது குரங்கான்னு சொல்லிட்டு போவா ஹேங்காக் போய்கிட்டே இருக்கா. இங்க இருந்து பார்த்தா நம்ம லூஃபியோ டார்சான் மாதிரி குதிச்சு போய்கிட்டே இருக்கான். சரி அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபியை வந்து அம்பு வச்சு உனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி ஒரு மீனுக்குள்ளலாம் ஏறி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். நீ சாகர வர உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. திரும்பி ஹேங்காக தான் கட்டுறாங்க. அவங்க எப்பனாலும் வந்துருவாங்க மேடம், நான் வந்தோடனே கூட்டு வரேன்னு சொல்றா. மேடம் உங்களுக்கு எது ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. சடனா ஒரு பாம்பு வந்துச்சுல அதுவே சீட்டு மாதிரி மாறிடுச்சு. ஒயிட் சாக்கியை கொண்டு வாங்கன்னு சொல்றா. அவ எனக்கு எதாச்சும் கொண்டு வான்னு சொல்லிட்டு கிரானி நீயான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இது என்னோட ரூம், நீ எதுக்கு வந்து சொல்லிட்டு ஹேங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. வந்துட்டேன் அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிடிச்சி வெளியதுக்கு போடுன்னு சொல்றாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் நில்லுன்னு சொல்றா கிரானி நீயான். நீ மறந்துட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்காக் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, கடலுக்கு நடுல வந்து ஒரு ஷிப் வந்து ஆங்கர் பண்ணி நின்னுச்சு, அதை பத்தி தான் பேச வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஷிப் வந்து ஏதோ ஒரு வேலைக்காண்டி தான் வந்திருக்கு, உனக்கு ஏதோ வேலை கொடுக்க வந்திருக்காங்க அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி. ஆமா அவனுக்கு வந்து ஒரு வாருக்காண்டி ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ நீ கண்டிப்பா போகணும், நீ எதுக்கு இங்க வந்த, நீ அவங்க அக்ரிமெண்ட்டை வந்து உடைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. தேவையில்லாம நம்ம வந்து நேவிட்ட சண்டை இழுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவா பயப்படுதாளா, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டியும் மிரளுதா. இந்த ஊர் வந்து நல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னா நீ வாரலாடுங்கிறது ஒரு பொசிஷன்ல இருக்கனால தான் இந்த ஊர் நல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதனால நீ போயே தீருன்னு சொல்றா. அமேசான் லில்லியோட ப்ரொடக்ஷன் என்னன்னா அந்த காம்பல்ட் தான். ஏன்னா அந்த காம்பல்ட்டுக்குள்ள தான் வந்து சீ கிங்ஸ்லாம் இருக்கு, அது நம்மளுக்கு ஒரு டிஃபென்ஸா உதவுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீ கிங்ஸையும் சில பேரால அடிக்க முடியும், ஆனா ஏன் அவனுக்கு வந்து தொட வரல, நீ வாரலாடுங்கிறது ஒரு பொசிஷன்ல இருக்கனால தான் அவனுக்கு வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த வாரலாடுங்க பொசிஷன் மட்டும் போயிருச்சுன்னா நம்ம ஊர்ல உள்ள லேடிஸ் பசங்க எல்லாருமே என்ன அவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டியோ கத்திக்கிட்டு இருக்கா. நீ டைட்டில் மட்டும் விட்டுட்டீனா ஏகப்பட்ட பைரட் நேஷன் நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம கதையை முடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. அப்புறம் நீ எதுக்குமே பயப்படலன்னு சொல்லிட்டு ஹேங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட வாழ்க்கை எப்பனாலும் அழியலாம், ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட
மேல போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி இந்த கிறிஸ்டல் பால கூர்ந்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கிராணி நீ என்னோட கிறிஸ்டல் பால் என்னைக்குமே தப்பே சொல்லாது, அது ஃபியூச்சரை தான் காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளும் அந்த பாட்டியை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இதுதான் அவனோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சடனா பெண்ணட்டை எழுதிட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கா. பார்த்தா அவளை கையால் எழுதி வைக்கா. இந்த முட்டாள் எனக்கு பிடிக்கவில்லை, பிடிச்சி தூக்கி போடுங்கடான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கிராணியை பிடிச்சி தூக்கி வீச போறாங்க. உன்னோட இறலாம் முடிஞ்சிருச்சு, என்ன எதுக்கு நீ அனுப்பலான்னு பாக்குற, தேவையில்லாம உள்ள வராதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எக்ஸ் எம்பரர் குளோரியோசான்னு சொல்லிட்டு கத்துறாவா. அமேசான் லில்லியோட முந்தின பிரின்சஸே இவாதான். நான் என்ன தப்பு இந்த ஊரே எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கிடுவாங்க, ஏன்னா நான் அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா மேடம் சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. நீனே இந்த ஊர்ல உள்ள மக்கள் அம்டையை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து சுத்த போயிட்ட, நீயா என்னைய பேச வரன்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி தூக்குறா. கூஜாவோட துரோகி நீன்னு சொல்றாவா. அதனால அந்த ஊரோட ஓரத்துல வந்து நாபடுக்கு கொயட்டா வாழ்ந்துகிட்டு சொல்றா பாட்டி. ஆமா கொயட்டா வாழ்ந்துகிட்டு, இன்னும் நீ கொயட்டா வாழு, இதுக்குள்ள நீ வரவே கூட சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி தூக்கிட்டு போறான். உன்னோட பேச்செல்லாம் நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. சரி நீ கடைசியில் நீ வின் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என் பேச்சை கேட்டு நீ போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் நான் போக போறதுல நான் சும்மா சொன்னேன், என் கண்ணை விட்டு போன்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிட்டு ஒரு வீசுறா. பாட்டி செதறிட்டா. ஸ்னேக் பிரின்சஸ் ஒரு பாட்டியை பிடிச்சி இப்படி வீசிங்களா, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு. ஒன்னு சடனா அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்புறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கை தவறி விழுந்துட்டாங்க அப்படித்தானே மேடம் சொல்றாங்க. அந்த பாட்டியை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹேங்காக் ஒரு பக்கம், பாட்டியோ மேல இருந்து கீழே வந்து விழுறா. ஆனா மாசம் வந்து நின்றுட்டு இருக்கா. கிராணி நீயானு சொல்றாங்க அவங்க. நான் இன்னும் கூஜா வாரியர்டா, எனக்கு இன்னும் ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு சொல்றா பாட்டி. என் கையில அழுக்காயிருச்சு, நான் வந்து குளிக்கணும், எல்லாம் தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் வந்து குளிக்க போறாங்க, அதனால எல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. கேஸ்ட்ல விட்டு எல்லாருமே வெளியே போங்க, ஸ்னேக் பிரின்சஸ் வந்து குளிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து எல்லாருமே பேக் பண்ணி தயாராகன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கேஷ்லயே க்ளோஸ் பண்றாங்க, துணியெல்லாம் போட்டு மூடுறாங்க அவங்க. அடுத்து கொஞ்சம் மணி நேரத்துக்கு யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா போய்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு குட்டி பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்கா. நீலாம் அவங்க வந்து பாஸ் பண்றதுக்கு அலோடே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் குளிக்க போற தருவாயில எதுக்கு எல்லாரும் இங்க இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ சரி வயசு என்ன சொல்லிட்டு வயசு கேட்க 8 வயசுன்னு சொல்றான் அந்த பொண்ணு. சரி நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கா. அது குரோகான் சிஸ்டரோட சீக்ரெட்ஸ்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு சீக்ரெட் இருக்கு, அது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சே வச்சிருக்காங்க. பிக் சிஸ்டர் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவளோ ஹேங்காக்கோ குளிக்க போறா. குரோகான் ஒரு மான்ஸ்டரை பத்தி உனக்கு தெரியுமா, அது வந்து சென்ட்ரல் ஓஷன்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு, அதுட்ட யாரெல்லாம் பாய்க்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து அது ஒரு ஸ்டோனா மாத்திருன்னு சொல்றான். அந்த ஒரு மாதிரி மான்ஸ்டர் இருக்க சமயத்துல நம்ம ஹேங்காக்கும் அவங்க சிஸ்டரும் களத்துல இறங்கி அந்த மான்ஸ்டர் கதையவே முடிச்சாங்கன்னு சொல்றா அவ. ஆனா செத்த அடுத்த செகண்ட் ஒரு பெரிய சாபத்தையே உருவாக்குச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன சாபத்தை கொடுச்சுன்னா, அதோட கண்ணு அவங்க 3 முதுகுலையுமே இருக்கும். அந்த கண்ணு வந்து யாரெல்லாம் பார்க்கோ அவங்க எல்லாருமே கல்லா மாறிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவங்க குளிக்க போகும்போது யாரும் உள்ள வரக்கூடாது சொல்லுவாங்க. அவங்க கண் அது மேல பட்டுருச்சுன்னா அவங்க கல்லா மாறிடுவாங்க. அதனாலதான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் குரோகான் சிஸ்டர்ஸ் வந்து யார் முன்னாடி வந்து ட்ரெஸ் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காட்ஸ் யார் பட்டாலும் அவங்களும் கல்லா மாறிடுவாங்க, இது யாருக்கு தெரியக்கூடாது இதெல்லாம் செய்யறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணும் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இங்க ஹேங்காக்கோ வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கன்னு பார்த்தா லூஃபியோ ஏர்ல பறந்து அங்க இங்க பறந்து பறந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் ஒரு பாம்பெல்லாம் துரத்திட்டு வருது. என்னதாண்டா நடக்கு, நீ உயிரோட விடுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி அங்கேயும் ஓடுறான். டேய் அந்த பையனோட குரல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களாம் தேடுறாங்க. லூஃபி பயத்துல செவத்திலே ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் வேறெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். பாம்புலாம் வந்து உடம்புல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. டேய் அவன் எங்கேயோ தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கான், அந்த மலை மேலதான் ஓடுறான் பாருங்கன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஷிப்பு ஒன்று சொன்னான்னு சொல்றான் மார்கரிட்டா. ஒரு வழியா லூஃபி ஓடி ஓடி மலை மேலே ஏறிட்டான். உடம்புலாம் வலிக்கிடா அப்படின்னு சொல்லி குதிச்சு வரான். என்னன்னு பார்த்தா பல்லுலாம் பதிஞ்சிருச்சு. சரி இப்ப நான் என்னதான் பண்ணேன், இங்க கொஞ்ச நேரம் உட்காரவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மார்கரிட்டா சொன்னல பைரட் ஷிப் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அதை வேணா அவங்கள்ட்ட வாங்கிட்டு நான் போட்டுமான்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். நாமி இங்க இல்ல, நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அவங்கள்ட்ட சபோடி ஆர்பாலஜில வந்து என்னை தூக்கிட்டு போய் டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அது ஈஸியா முடிஞ்சிடும் சொல்லிட்டு லூஃபி குதிச்சுக்கிட்டு போறான். இது வந்து கண்டிப்பா வந்து யார்கிட்ட கேட்கணும்னா, இருக்குதுல இந்த ஊர்லயே வந்து பெரிய பில்டிங் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம கேட்க முடியும், அங்க போனோம்னா கரெக்டா இருக்குன்னு சொல்றான். டால் பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே தான் அந்த டால் பில்டிங்கே இருக்கு, நம்மளும் கண்டுபிடிச்சிட்டான். ஹேங்காக்கும் அங்க பாத் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து தான் மார்கரெட்டும் எல்லாரும் வேகமா ஓடி வராங்க. பிரின்சஸ்க்கு மட்டும் தெரிஞ்சுனா பெரிய சம்பவம்னு சொல்றாங்க. லூஃபியோ பாஞ்சு உள்ள குதிக்கிறான். என்னன்னு பார்த்தா மேல இருந்து உடஞ்சிருச்சு. டவர் ரூஃப் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸ்னேக் பிரின்சஸோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க எவன்டா விழுந்தான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. லூஃபியோ தண்ணிக்குள்ள போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டான். டேய் உடம்புலாம் சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அது மூழ்கவே இல்ல. அதுல எல்லாம் ஹாட் பாத் மாதிரி இருக்கனால எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். அட இது குளிக்கிற இடமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா அங்கதான் ஹேங்காக் நின்னுக்கிட்டு இருக்கா. ஆம்பளை எங்கடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஹேங்காக்கா ஷாக் ஆகுறா. உங்க முதுகு பின்னாடி ஒண்ணு இருக்கு, அது என்னது சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான் அவன். நீ பாத்திரியான்னு சொல்லி கேட்கறா. அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதோட இதை அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.